ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் படமான வெப்பனை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது குகன். இந்த படத்துல சத்யராஜ், வசந்த் ரவி, தானியா ஹோப், ராஜீவ் மேனன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெப்பன் படத்தோட ஸ்டார்டிங்ல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அவரோட இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் இண்டிபெண்டன்ஸ்க்காக சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் தேடி ஹிட்லர் கிட்ட ஜெர்மனிக்கு போறாங்க. இதுல ஹிட்லர் சூப்பர் சோல்ஜர்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு சீரமை ரெடி பண்ணியிருப்பாரு. இதை நேதாஜி இந்த சீரமோட டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ்னால இதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் இவங்க கூட வந்த ஒருத்தன் அந்த சீரமை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து அவன் பையன் கிட்ட கொடுத்துடுறான். அந்த பையனும் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிடுறான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தோம்னா அக்னின்னு ஒருத்தர் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு. இவர் ஒரு என்விரான்மெண்டலிஸ்டும் கூட. இவர் சூப்பர் ஹியூமனை பற்றின வீடியோஸை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் தேனியில் ஒரு சின்ன பையனை ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு சூப்பர் ஹியூமன் காப்பாத்திடுறான்ற ஒரு நியூஸ் வருது. இதை பார்த்து அக்னி அந்த ஊருக்கு போய் சூப்பர் ஹியூமன்ஸை பற்றி தேடுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு. இன்னொரு பக்கம் டார்க் சொசைட்டியோட லீடராக இருக்காரு டிகே. இந்த குரூப்ல முக்காவாசி பேர் பணக்காரங்க தான். இவங்களுக்கு இந்த சூப்பர் ஹியூமன்ஸை இவங்களோட கெயின்காக அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்பதான் சடனா இவங்க சொசைட்டில இருக்கிற ஆட்கள் எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. இதை கண்டுபிடிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்கான்னு தெரிய வருது. ஸோ டிகே இவரை தேடி தேனிக்கு வராரு. இப்படிதான் அக்னியும் இந்த வில்லனும் தேனியில மீட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சத்யராஜ தான் சூப்பர் ஹியூமனா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவர் காட்டுக்கு நடுவில் ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு யானைக்குட்டி இருக்கும், அது மேல ரொம்ப பிரியமாவும் இருப்பாரு. ஸோ சூப்பர் ஹியூமன்ஸ் அண்ட் டார்க் சொசைட்டியை பத்தி தான் இந்த படம் ஃபுல்லா ரிவால்வ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நிறைய வாய்ஸ் ஓவர் நரேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்னு நடுவில் கொடுத்து ஆடியன்ஸுக்கு இந்த படத்தோட பிக்சரை அழகா கொண்டு வராங்க. இந்த படத்துல ஃபேண்டசி எலிமெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு டார்க் அண்ட் கிரிட்டி வேர்ல்டை தான் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் ஃபிலிம்ன்றனால ஃபேண்டசி எலிமெண்ட்ஸையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் சப்ளாட்ஸ் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த படத்துல நேச்சரையும் ஒரு கான்செப்டா டீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தமிழ் சினிமாக்கு ரொம்ப புதுசுன்னு தான் சொல்லணும். வசந்த் ரவி தான் அக்னின்ற யூடியூபரா நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர் செமையா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சத்யராஜோட கேரக்டரை படத்துல எப்போ பார்ப்போம்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் கொஞ்சம் லேட்டா தான் வராரு. இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் இவரோட கேரக்டருக்கு ரொம்ப டெப்த்தை கொடுத்துருக்காங்க டைரக்டர். ஒரு பக்கம் யானையோட விளையாடுறது, குடும்பத்துக்காக ஃபீல் பண்றது, இன்னொரு பக்கம் வில்லனை எல்லாம் அடிச்சு தூக்கி போடுறதெல்லாம் பக்காவா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் தானியாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. வில்லனா வர ராஜீவ் மேனன் தான் டிகேயா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒரு பக்கா வில்லனா மிரட்டிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். டைரக்டர் குகன் இந்த டிஃப்ரெண்டான கதையை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரெஸ் மீட்ல சத்யராஜ மைண்ட்ல வச்சுதான் இந்த கதை எழுதினனும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே கிப்ரானோட மியூசிக் அண்ட் பிரபு ராகவோட சினிமாட்டோகிராஃபி தான். மொத்தத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைஃபை படத்தை பார்க்கணும்னா வெப்பனை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.